இருக்கா? சித்தா கூட இரு, மம்மி போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். என்ன இது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ஆதிஸ் வேர்ல்ட். இவ்வளோ நாள் என்னோட வாய்ஸ் மட்டும் தானே கேட்டுட்டு இருந்தீங்க. இதுதான் நான் தீக்ஷனோட அம்மா. கொஞ்சம் கேமரா முன்னாடி வர்றதுக்கு கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்கு, பட்ஸ் ஓகே, இதுக்கப்புறம் பழகிடும்னு நினைக்கிறேன். இப்போ எங்க போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கோம்னு சொல்லிடுறேன். என்னோட ஃப்ரெண்டோட மேரேஜ் ஃபங்க்ஷன் தான் போறோம். போலாமா? நானும் போவேனாமா? பாப்பாவுக்கு ரொம்ப டயர்டா இருக்கா? பாப்பா தூங்கும்போது நல்லா தாங்க தூங்கிட்டு இருந்தாங்க. எழுந்துக்கும் போது என்னாச்சுன்னு தெரியல, ரொம்ப டயர்டா இருக்கு, கோல்டா இருக்குன்னு சொல்லிட்டு தான் எழுந்தாங்க. இது மட்டும் சொன்னாலும் பரவாயில்ல, என்னையும் ஃபங்க்ஷன் போவாதம்மான்னு சொல்லிட்டான். போச்சுடா, இன்னைக்கு ஃபங்க்ஷன் போன மாதிரி தான் நினைச்சேன். கீழே இருக்கியா மேல இருக்கியா? கீழே இருக்கியா மேல இருக்கியா கேட்ட அம்மா. உடம்பு முடியலையேன்னு வெறும் கோல்ட் சிரப் தாங்க கொடுத்தேன். பட் அவன் எப்படி இவ்வளோ ஆக்டிவானான்னு எனக்கு ஒன்றுமே புரியல. இதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ் வேற பண்ணுறான், அதையும் பார்த்துட்டு வாங்களேன். சரி ஓகே, நீ சித்தா கூட இரு, மம்மி போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். என்ன இது அப்படின்னா என்ன அர்த்தம்? உடம்பு சரியாயிடுச்சா உனக்கு? போலாமா? போலாமா? சார் எப்படி ரெடியா இருக்காருன்னு பாத்தீங்கல்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் பண்ண அக்கப்போர்ல நாங்களே ஃபங்க்ஷன் போக மாட்டது டவுட்டா இருந்ததுங்க. ஒரு வழியா கிளம்பி போயிட்டு இருக்கோம். மேரேஜ் ஹாலுக்கு வந்துட்டோம். டிராஃபிக்னால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே எப்படி கூட்டமாக இருக்குமான்னு தெரியலையேன்னு யோசிச்சுட்டே தான் வந்தோம். பாப்பா தான் ஃபர்ஸ்ட் மேலே போயிட்டு இருந்தாங்க. ஸ்ட்ரைட்டாக பொண்ணும் பையனும் பார்க்கறதுக்காக ஹால் போயிட்டோம். அங்கே போனால் தெரியுது இன்னும் அவங்க வரவே இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பாப்பா அங்கே டிஜே ப்ளே பண்ணிட்டு இருந்த சாங்ஸ்லாம் கேட்டுட்டு வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. இல்லை, பாப்பாவுக்கு மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ எங்கே எந்த பாட்டு போட்டாலும் எந்த மியூசிக் கேட்டாலும் அவங்க உடனே எழுந்து ஆட ஆரம்பிச்சிருவாங்க. ஃபைனலி பொண்ணும் பையனும் வந்ததும் கிஃப்ட் கொடுத்துட்டு சாப்பிட கிளம்பிட்டோம். வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே இருந்தது. நாங்கள் வெஜிடேரியன் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். ஏன்னா இன்னைக்கு ஆஃப்டர்நூன் தான் வீட்டில் நான்வெஜ் ஹெவியாக சாப்பிட்டு திரும்பவும் நான்வெஜ்ல நம்மளால முடியாதுன்னு சொல்லிட்டு நான் வெஜிடேரியன் கூட்டிகிட்டு போயிட்டேன். பாப்பா வெறும் ஸ்வீட் மட்டும் தான் சாப்பிட்டாங்க. இது முடிஞ்சதும் என்னோட ஃபேவரட் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு போயிட்டோம். பாப்பாவுக்கு கோல்டு இருக்குன்றதையும் மறந்துட்டு நான் பாட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துட்டேன். நான் வாங்கிட்டு வந்தது பார்த்ததும் பாப்பா எவனுக்கும் வேணும்னு கேட்டதும் கொஞ்சம் கொடுத்தேன். அது பத்தாது நான் அவன் தனியாக ஒரு ஐஸ்கிரீம் கப்பே வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். லைட்டா கொஞ்சமா மம்மி கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நிறைய வாங்கிட்டு வந்தேன். இப்பெல்லாம் அவன் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லவே முடியலங்க. பாயிண்டா எல்லாத்தையும் கேட்குறான். அது என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியாம திணறிட்டு இருக்கோம். கோல்டு வச்சுட்டு ஐஸ்கிரீம் வேற சாப்பிட்டுட்டு இருக்கான். இன்னும் அதிகமாக ஆகாம இருந்தா சரி. அவ்வளோதாங்க, நாங்கள் அப்படியே இங்கேருந்து கிளம்பிட்டோம். பாப்பா இங்கே சரியாக சாப்பிடாதனால வீட்டுக்கு போயிட்டு தான் ஏதாவது கொடுக்கணும். ஸோ சீக்கிரமாக கிளம்பிட்டோம். இப்படி தான் இந்த டே எங்களுக்கு மெமரபிளாக இருந்துச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.